எல்லாரும் வேஷம் போட்ட ஒரு விசித்திர ஜீவன்தான். ஹா போ போ. மிக அருமை ஷிமாரிசு, நீ என்னுடைய அசைவுகளை ரொம்ப சரியா செய்யற. அப்போ இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன். சரி, அடுத்து நாம நெரிசோசோ அசோப்பி விளையாடுவோமா? என்னால இனிமே விளையாட முடியாது போனோ போனோ. நான் இப்போ கிளம்பணும், சில வேலைகள் முடிக்கணும். ஓ அப்படியா? நீ என்னை தொந்தரவு செய்வியா? நிச்சயமா தொந்தரவு செய்ய மாட்டேன். ஏய், அப்பா எங்க? அவரு இங்கதானே காத்துட்டு இருக்கணும். நான் நண்பர்களோட விளையாட போயிருக்கும் போது அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாரோ? உண்மையா, நான் இல்லாதப்போ அப்பா என்ன பண்றாருன்னு எனக்கு கொஞ்சமும் தெரியாது. ஒருவேளை உண்மையில அவரு எங்க அப்பாவே இல்ல, அவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த வேற யாரோ அந்த ஜீவன் வேஷம் போட்டுக்கிட்டு எங்க அப்பாவா நடிக்குதோ? ஷிமாரிசும் கூட உண்மையிலேயே ஒரு விசித்திர ஜீவன் இருந்து நாம பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த உடைய கழட்டி இருக்கலாம். அப்பாடா, அது மிக மிக சோர்வாக இருந்தது. ஐயோ, என்னை சுற்றி அனைவரும் மாறுவேடத்தில் இருக்கிறார்களோ? நல்ல வேளை அந்த நீர்நாய் கூட விளையாடுற முறை எனக்கு வரல. அவன் எப்ப வேணும்னாலும் நம்ம கிட்ட வரலாம், சொல்ல முடியாது. இன்னைக்கு அவன் நிரேசோசோ அசோப்பி விளையாடணும்னு சொன்னான். ஒரு நிமிஷம் நிஜமாவே பயந்துட்டேன். நான் இல்லாதப்போ எல்லாரும் போலி உடைய கழட்டிட்டு ஓய்வெடுக்கிறாங்களோ? ஒருவேளை அப்பா என்கிட்ட என்ன சொல்லணும்னு மறந்துட்டாரோ? அவரோட தலைவர்கிட்ட போய் மீண்டும் கேட்க போயிருப்பாரோ? நான் செய்ய சொல்றத நீ ஏன் எப்பவுமே மறந்துடுற? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்களோ? இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ 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 ஐயோ, விசித்திரமா இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ஓ, ஒருவேளை அவங்களோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ? இப்ப என்ன பண்றது? நான் ஏதாச்சும் பண்ணலனா புட்டவே மாமா சீக்கிரம் வந்துடுவாரே. உனக்கு அவங்க ரகசியம் தெரிஞ்சதால மத்தவங்க வெளியே வர பயப்படுறாங்க. அதனால உன்னதான் தூக்கி போட போறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? ஆனா ஒருவேளை நானும் ஒரு வேஷம் போட்டிருக்க விசித்திர ஜீவனோ? நான் என்ன பண்றது? இது கழட்டவே முடியலையே. இப்படி தொடர்ந்தா உன்னால மட்டும்தான் வேஷத்தை கழட்ட முடியல இல்ல போனோ போனோ? உன்னால போலி உடைய கழட்ட முடியல, அதனால உன்னதான் தூக்கி போடணும். என்னால தாங்க முடியாது. ஏ, இது போனோ போனோ இல்லையா? ஓ, அரைக்குமா நீயா? அடுத்த பள்ளத்தாக்குல இந்த பருவத்துல நிறைய காட்டு ஆரஞ்சு பழம் கிடைக்கும். எல்லாரும் அதை பறிக்க போயிருக்காங்க. உங்க பாவும் மிஸ்டர் ஃபிஷிங் கேட்டும் கூட ஆரஞ்சு பழம் எடுக்க போயிருக்காங்க. ஓ, எல்லோரும் அங்க போயிருக்காங்களா? அடடா, இவ ருசியா இருக்கு. அரைகுமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நாம எல்லாரும் ஏதோ ஒரு விசித்திரமான உருவத்துல மாறுவேஷத்துல இருக்கோம்னு நினைச்சிருக்கியா? ஆமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நினைச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா, அந்த எண்ணம் என்னை தூங்கவே விடல. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தப்ப அவரை எழுப்பி கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளுக்காக என்னை எழுப்பாதே, போய் தூங்கு. அப்புறம் நான் நிம்மதியா தூங்குனேன். அவ்வளோதான் இந்த கதை. ஏய், ஷிமாரிசு திரும்ப வந்துட்டியா? என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏதாவது சாப்பிடுறியா? ஆமா, சாப்பிடுறேன். வாவ், இதோட ருசி நல்லா இருக்கு. ஆமா, அருமையா இருக்கு. விடு, இது மாறுவேஷம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி என்னால நிம்மதியா நல்லா தூங்க முடிஞ்சது.